ரசிகர்கள் ஆமாடா, ரசிகர்கள் தான். பிளெக்ஸுக்கு பால் ஊத்துன அதே ரசிகர்கள் தான். ஆனா அதை பத்தி பேச துப்பு இருக்க எல்லா நாதாரிக்கும் அதே ஏழை எளிய குழந்தைகளுக்கு பாலும் முட்டையும் கொடுத்தாங்களே, அதை பத்தி பேச துணிவு இருக்கா? அதை பத்தி பேச தைரியம் இருக்கா? மக்கள்கிட்ட ஒரு குறைய மட்டும் சொல்லணும். யாரை எதுக்குறோம் தெரியாமலே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க நாதாரிகளே, உங்களுக்கு பதிலடி கொடுப்பதுதான் என்னுடைய கடமை. நான் மற்றவங்கள மாதிரி சும்மா பார்த்துட்டு தள்ளி விட்டு போக முடியாது. நீங்க வாய் இருக்குன்றதுக்காக நான் எதை வேணா பேசுவோம் அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ரசிகர்கள் கூட்டமா? ரசிகர்கள் கூட்டம் தான். ரசிகர்களை ரசிகனாக மட்டும் வைக்காமல் ஒரு தொண்டனாக, மக்கள் சேவனாக மாற்றிருக்கிறார் எங்களுடைய மக்கள் தலைவர் விஜய் அவர்கள். அவர்களை வைத்து கொண்டு நீங்கள் அரசியல் பிளப்பு நடத்தணும்னு நினைச்சீங்க, யார்கிட்ட காசு வாங்கிட்டு இவரை எதிர்த்து பேசணும்னு நினைச்சீங்கன்னா இருக்க ஓட்டும் புடுங்கிக்கிட்டு போயிடும். தயவு செய்து சில அல்ற சில்ற கட்சிகளுடைய தொண்டர்களுக்கு, தலைவர்களுக்கு நான் சொல்ல வர்றது ஒன்னே ஒண்ணுதான். ஒருவரை எதிர்த்து, ஆளுங்கட்சியை எதிர்த்து அரசியல் பண்ணுங்க. அதை விட்டுட்டு காசு வாங்கிட்டு வருஷம் ஒவ்வொருத்தவங்களும் எதிர்க்கிற மாதிரி மாத்தி கொள்கையை மாத்திட்டு தெரியாதீங்க. உங்களை மக்கள் மதிக்க மாட்டார்கள் அப்படின்ற